அந்தர் பல்டி அடித்த வைத்திலிங்கம், கதரும் ஓபிஎஸ், மகிழ்ச்சியில் எடப்பாடி. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் பூராமே ஒரு புறத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலே நடந்தது மாதிரி 2026 அதிமுக தோல்வி அடைந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட வேலைகள் பூரா பார்த்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாக செயற்குழு கூட்டம் என்பது, அதுவும் அவசர செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டிருந்தது. அந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் அதே போல சசிகலா அம்மையா அந்த இரண்டு நபர்களுமே அதிமுகவில் இணைந்து கொள்ள வேண்டும், அதிமுகவை தன் கைவசப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இப்ப சசிகலா அம்மையார் தான் விசுவரூபம் எடுத்துக்கொண்டு அதிமுகவை தன் பக்கம் இழுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அது முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் தோல்வியில் தான் முடிய போகிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவரும். ஆனால் ஓபிஎஸ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம், தொண்டர்கள் அதாவது உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற மாதிரி குழுவை எல்லாம் ஆரம்பித்தார். தற்போது எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு பின்புல ஆதரவுமே இல்லாமல் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். இதுலையுமே குறிப்பாக வைத்திலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வைத்திலிங்கம் தற்போது புகழேந்தி அணியிலே இணைந்து விட்டாராம். என்ன காரணங்கள் அப்படின்னா பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது திருச்சியிலே போடப்பட்ட மாநாடு முழுக்க முழுக்க வைத்திலிங்கத்துடைய செலவும், அது மட்டுமல்லாமல் வைத்திலிங்கத்தின் மூலமாக தான் போடப்பட்டது. அதற்குரிய பணங்கள் கூட இன்றாலுமே கொடுக்கல. அது மட்டுமல்லாமல் கடந்த ஜனவரி மாதம் வாக்கில் கோவையிலே மாநாடு அப்படின்னு சொல்றப்ப அந்த சமயத்திலே வைத்திலிங்கம் கலந்து விட்டார். அதன் காரணமாக தான் மாநாடு அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் தற்போது ஓபிஎஸ்ஸின் பின்புலத்தில் இருந்த ஆதரவாக இருந்த புகழேந்தி ஆகட்டும், ஜேசிடி பிரபாகரன் ஆகட்டும், கூபா கிருஷ்ணன் ஆகட்டும், அதே போல வெள்ளமடி நடராஜன் ஆகட்டும், இந்த மாதிரி பூராமே அவர்களை விட்டு விலகி புதிதாக ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த அணியை வைத்து அதிமுகவை ஒன்றிணைப்பதான் எங்கள் நோக்கம் அப்படின்னு சொன்னாலுமே இன்று வரைக்கும் அந்த அணி எந்த ஒரு வேலைப்பாடுகளும் செய்யல. வேலைகள் செய்தாலுமே அதற்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று தினம் வைத்திலிங்கத்தை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டதாக ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அதாவது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டுமே பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் என்னால் முடியவே முடியாது, அதாவது இனிமேல் எங்களால் உங்கள் பின்புலத்திற்கு வர முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தகவலை வைத்திலிங்கம் சொல்லி இருப்பதாகவும், இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் வேறு ஒரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லித்தான் இவர்கள் அனைவருமே பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாடாளுமன்றத்திலே ஓபிஎஸ் ஜெயித்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தோல்வியை தழுவி விட்டார். அதுலேயுமே பாஜகவுடனான கூட்டணி அப்படின்னு போனால் தான் தோல்வியை தழுவி விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். புகழேந்தி அப்பவே சொன்னார், அதாவது இனி மேற்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி என்பது வைக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதையும் கேட்காமல் ஓபிஎஸ் போனார். தற்போது எந்த விதமான ஆதரவுகளுமே இல்லாமல் தான் இருக்கிறார் அப்படின்னு